பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து இபி ஆஃபீஸர்ஸ் வந்துருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து அதாவது வாடிக்கையாளர் வந்து அதிகமாக வந்து உங்களை தான் வந்து மீட் பண்ணுவாங்க. கரண்ட் பில் அதிகம் இருந்தாலும் சரி, அது மாதிரி இபியில் ஏதோ ஒரு குவரினாலுமே உங்களை தான் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறபோது அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது முதல்ல வந்து உங்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிங்கன்னா வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சூப்பர் ஸ்கீம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எரிசக்தி வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை அடுத்து வந்து என்னன்னா இது இந்த மாதிரி 78,000 சப்சிடி கொடுத்துட்டோம். ஆனால் வந்து இன்னமும் ஒரு சிலவங்களால போட முடியல அப்படிங்கிறபோது என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கு கொடுக்குறாங்க. பேங்க் அதுக்கும் தனியாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 10,000 10% வந்து மார்ஜின் பண்ணி கட்டினா போதும். ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தேன் 5% கட்டினா போதும் கூட சொல்கிறாங்க. அவங்களுடைய கஸ்டமருடைய ஓரளவு கெப்பாசிட்டி இருந்தால் 5% சொல்கிறாங்க. இதில் ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் இது வச்சுருக்காங்கன்னா அந்த மார்ஜின் பண்ணி வாங்காத அளவுக்கு கூட அவங்க வந்து பேங்க் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறபோது அதிகமான அளவு உங்களை தான் மீட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறபோது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்கீமு. இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 1900 நம்பர் வரைக்கும் வந்து நமக்கு வந்து டார்கெட் கொடுத்தாங்க. அது வந்து கம்மியான நம்பர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிவகாசி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. நிறைய வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லே கட்டிட்டு போயிடலாம், இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு கட்டுற அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சோலார் அமைச்சா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும், அதனால வந்து அதுக்கு ஃபியூச்சரில் வந்து எந்த அளவுக்கு மாறும். ஏன்னா கரண்ட் பில் வந்து எவ்ரி 2 years 3 years வந்து நம்ம கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கூட தான் செய்யும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு எல்லாமே கூடுது அப்படிங்கிற போது எல்லாமே இதாகும் போது கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் கூட தான் செய்யும். அது வந்து யாருமே குறையாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக குறைய வாய்ப்பே இல்லை. அதில் குறை சொல்லவும் ஒன்றும் முடியாது. அப்படிங்கிறபோது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு சில நேரங்கள் தான் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அதாவது வெப்சைட் ஸ்ட்ரக் ஆகுறது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க அந்த லோடு இன்க்ரீஸ் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா போய் அப்ளை பண்ணி மறுபடியும் நம்ம இபியில் போய் அஃபீஷியலாக போய் பார்க்கறதுக்கு அதே ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் ஆச்சு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது அதுதான் வந்து ரொம்ப சூப்பர் இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கோரிக்கை வந்து தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா. தேங்க்யூ.